ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க விரும்பலை. நான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க விரும்பலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பாரோ ட்ரபிள். ஐ டோன்ட் வாண்ட் டு பாரோ ட்ரபிள். நான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. இது எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிளைண்ட்லி. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் பிளைண்ட்லி. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்னு அர்த்தம். சரி, ஏன்னு எனக்கு தெரியாது, ஏனென்று எனக்கு தெரியாது, இல்லை ஏன்னு எனக்கு தெரியல, ஏன்னு எனக்கு தெரியல, ஏன்னு எனக்கு தெரியாது. இது வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ வாய் அப்படின்னு பேசுங்க, சரிங்களா? ஐ டோன்ட் நோ வாய் அப்படின்னா ஏன்னு எனக்கு தெரியல, ஏன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். சரி, எப்பன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்பன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ வென் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வென் அப்படின்னா எப்பன்னு எனக்கு தெரியாது, எப்பன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படிங்க பேசலாம்? ஒரு செயலை நான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா வை ஷுட் ஐன்னு சொல்லி பேசுங்க இந்த மாதிரி, சரிங்களா? வை ஷுட் ஐ ஹெல்ப் யூ? வை ஷுட் ஐ ஹெல்ப் யூ? நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் அதை வேணும்னே பண்ணலை, நான் அது வேணும்லாம் பண்ணல. பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் அது வேணும்லாம் பண்ணலப்பா, நான் அதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா ஐ டின்ட் டூ இட். ஐ டின்ட் டூ இட்னா நான் அதை பண்ணலை. வேணும்னே அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா இந்த இன்டென்ஷனலி அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. ஐ டின்ட் டூ இட் இன்டென்ஷனலி. நான் அதை வேணும்லாம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்காக அவனை மன்னிக்கிறேன், உனக்காக அவனை மன்னிக்கிறேன் எப்படிங்க பேசலாம்? ஐ வில் ஃபர்கிவ் ஹிம் ஃபார் த சேக் ஆஃப் யூ அப்படின்னு பேசலாம். ஐ வில் ஃபர்கிவ் ஹிம் ஃபார் த சேக் ஆஃப் யூ. உனக்காக அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே அவன் தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் வேறானி அவன் தான். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஹீ இஸ் த ரூட் காஸ். ஹீ இஸ் த ரூட் காஸ் அப்படின்னா அவன் தான் வேறானியே, அவன் தான் மூல காரணமே. ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஹீ இஸ் த ரூட் காஸ். அவன் தான் மூல காரணமே. ஹீ இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம் அவன் தான், வேறானியே அவன் தான் அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் முட்டாள் இல்லை, இது எப்படிங்க பேசலாம்? ஐ எம் நாட் தேட் ஸ்டூபிட் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? ஐ எம் நாட் தேட் ஸ்டூபிட். நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் முட்டாள் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் அசிங்கமாலாம் இல்லையே. இது எப்படி பேசலாம் அப்படின்னா, யூஆர் நாட் தேட் அக்லி அப்படின்னு பேசலாம். யூஆர் நாட் தேட் அக்லி அப்படின்னு யாரையும் பார்த்து நீங்கள் பேச வேண்டாம். யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெரியணுமா வேணாமா? அதுக்கு தான் அதெல்லாம் உங்களுக்கு நடத்துகிறேன், மனசில் வச்சுக்கோங்க. சரி, நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா எப்படிங்க பேசலாம்? ஐ நோ அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய். வேர் யூ ஆர் அப்படின்னா நீ எங்கே இருக்கிறாய் என்று. ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ வேர் யூ ஆர். நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே இருந்தன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா, நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ வேர் யூ ஆர். நீ எங்கே இருந்தன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஏஆர்இ ஆர் இதோட பாஸ்ட் டென்ஸ் வேர், சரிங்களா? ஐ நோ வேர் யூ ஆர் அப்படின்னா நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வேர் யூ வேர் அப்படின்னா நீ எங்கே இருந்தன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வேர் யூ வேர், நீ எங்கே இருந்தன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, நம்ம வந்து கவுண்டமணி செந்தில் காமெடிலாம் நிறைய பார்த்துருப்போம். கவுண்டமணி சார் சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி நீ யாருன்னு எனக்கு தெரியும் எப்படி பேசலாம்? ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹூ யூ ஆர் அப்படின்னா ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார். ஹூ யூ ஆர் அப்படின்னா நீ யார் என்று. ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ ஹூ யூ ஆர், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா யூ நோ ஹூ ஐ ஆம். ஹூ அம் ஐ அப்படின்னா நான் யாரு அப்படின்னு அர்த்தம். ஹூ ஐ ஆம் அப்படின்னா நான் யார் என்று. யூ உனக்கு தெரியும். யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஐ நோ ஹூ யூ ஆர், யூ நோ ஹூ ஐ ஆம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தமா? சரி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இருந்தாலும் கோபத்தில் இந்த மாதிரி பேசுறதில்ல என்ன பெரிய தப்பு? ஆமாம், நம்மளே வந்து கலாச்சிருவோம் அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா. நீ யாருன்னு உனக்கே தெரியாதா அப்படின்பா. நமக்கு எதுக்கு வம்பு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா எப்படிங்க கேட்கலாம்?
நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்காதீங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டூ யூ நோ ஹூ ஐ ஆம்? டூ யூ நோ ஹூ ஐ ஆம்? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஹூ ஆம் ஐ அப்படின்னா நான் யார். ஹூ ஐ ஆம் அப்படின்னா நான் யார் என்று. டூ யூ நோ உனக்கு தெரியுமா? டூ யூ நோ ஹூ ஐ ஆம்? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ நோ ஹவு டு டூ இட். ஐ நோ ஹவு டு டூ இட். இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ நோ வாட் டு சே. ஐ நோ வாட் டு சே. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. யோசிச்சிட்டிங்களா? ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ வாட் டு டூ. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையிலே தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ரியலி டோன்ட் நோ அப்படின்னா உண்மையிலே எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் பேச வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யுது. என்ன பண்ணுறது இல்லைங்களா? சரி, எல்லாம் எனக்கு தெரியும். ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? வாட் டூ யூ நோ? வாட் டூ யூ நோ? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் பெரிய ஆளு, எனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படிங்க பேசலாம்? வாட் டு ஐ நோ? வாட் டு ஐ நோ? வாட் டு ஐ நோ? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரி, வேற யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா ஹூ நோஸ் அப்படின்னு கேட்கலாம். வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கு தெரியும்? ஹூ எல்ஸ் நோஸ். ELSE அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எல்ஸ் அப்படின்னா வேறு, வேறு. ஹூ எல்ஸ் நோஸ், வேற யாருக்கு தெரியும்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.